வணக்கம், வெல்கம் டு தெய்வீக தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்டான இயரிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸ்டோன் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம எடுத்துக்கலாம். நான் க்ரீன் எடுத்திருக்கேன். அடுத்து ஒயிட் குட்டி பீட் எடுத்திருக்கேன். அடுத்து ஹைபின் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஹெட் பின் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஸ்டட்டு ஃபேஸ், பால் செயின், ஸ்டோன் செயின், கம், ப்ளையர் அண்ட் கட்டர், ஹேண்ட் வாஷ் ஷீட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்ட் வாஷ் ஷீட் எடுத்துக்கலாம். ஹேண்ட் வாஷ் ஷீட்டில் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் ஒட்டி முடித்த உடனே நம்ம ஸ்டோன் செயின் எடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் எடுத்து தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின் ஒட்டி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் பால் செயின் எடுத்து நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம பால் செயின் ஒட்டி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டோன் செயினை ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம பால் செயினை ஒட்டிக்கலாம். கம் அப்ளை பண்ணிட்டு பால் செயின் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஸ்டோன் செயின் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். மறுபடியும் ஒட்டிக்கலாம். அடுத்து ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டி முடிச்சிட்டோம். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த ஒயிட் கலரில் குட்டி பீட் எடுத்துக்கலாம். அடுத்து ஹைபின்னு எடுத்துக்கலாம். ஐபின்னை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐபின்னில் இந்த ஒயிட் பால் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி அதில் ஒட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரை ஆகிடுச்சு. நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. பின்னாடி திருப்பிட்டு கம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஐபின்னில் இந்த மாதிரி ஒயிட் பாலை ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மேலே இங்கே ஒரு குட்டியாக வச்சு இப்படி ஹெட் பின் ஒன்று எடுத்து நாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டிட்டு அப்ளை பண்ண கம் வச்சு
அந்த ஹேண்ட் வாஷ் ஷீட்ஸை நம்ம இது மேலே இப்படி ஒட்டிக்கலாம். இப்போது நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. மேலே எப்படி ஸ்டட்டு வந்து நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹேண்ட் வாஷ் ஷீட்டில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோன் செயின் எடுத்துக்கலாம். ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு செகண்ட் லைனும் ஸ்டோன் செயின் தான் ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம ட்ரை ஆகிடுச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை திருப்பி கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிட்டு ஹெட் பின் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டிட்டு அப்புறம் ஒயிட் பீட்ஸ் போட்டு ஹெட் பின்னில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டட்டு ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸ்டட்டு ஃபேஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். விடு அப்படியா வாங்க. இப்போ வந்து ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டட்டு எடுத்துக்கலாம். இதுவும் ட்ரை ஆகிடுச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு இன்னொரு ஸ்டட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிராண்டான இயரிங் வந்து தயாராகிடுச்சு. இதில் நான் இன்னொரு கலர் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துடலாம். ஓகேவா?